பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சு இப்போ 1 வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த நிலையில பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ்க்குள்ள என்ன நடந்தது, பிக் பாஸ்க்கு வெளியில என்ன நடந்தது அப்படின்னு அவங்க லைஃப்ல சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை ஓப்பன் அப்பா ஷேர் பண்ணிட்டு வராங்க. அப்படித்தான் அன்ஷிதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல அவங்களோட எக்ஸ் லவ்வரை பத்தியும் அவங்க லைஃப்ல நடந்த சில விஷயங்களையும் ஓப்பன் அப்பா பேசியிருக்காங்க. அன்ஷிதா கிட்ட உங்க லவ்வர் யாரு, அவங்கள நீங்க பிரேக்கப் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர்கிட்ட நான் எப்பவுமே கெஞ்சிட்டு தான் இருப்பேன். பிக் பாஸ் வீடு தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இனிமே அந்த நபர் என் வாழ்க்கையில தேவையே இல்லை அப்படின்ற மனநிலையை கொடுத்துருக்கு. நான் எவிக்ட் ஆகி வெளியே ஆனதும் அந்த நபரோட வீட்டுக்கே போயிட்டு இனிமே என் வாழ்க்கையில நீ எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசத்துக்காக ஏங்குற ஒரு பொண்ணு. அந்த நபர்கிட்ட அன்புக்காக தான் பல முறை கெஞ்சிருக்கேன். ஆனா காதலை யார்கிட்டையும் கெஞ்சக்கூடாது அப்படின்னும் நம்மள கெஞ்ச வைக்கிறது காதலே கிடையாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்ன நான் நேசிக்காம இருந்துட்டேன். ஆனா இப்ப என்னதான் நான் ரொம்பவே நேசிக்கிறேன். அதனால இனிமே அந்த காதல் எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். பிரியங்கா அக்கா ஒரு தடவை என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்ப என் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எப்பவுமே எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்காத, முக்கியமா உன்னோட சுயமரியாதையை யாருக்கும் விட்டு கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரியங்கா சொன்ன அந்த விஷயம் எனக்கு பிக் பாஸ் வீடு கொடுத்த தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இறங்கி ஓட வச்சிருக்கு. நான் அவரை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவரோட முகத்துக்கு நேரா சொல்லிட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்ன பிக் பாஸ் வீட்டை என்ன என்கிட்ட திரும்பி கொடுத்துருக்கு. என்னை நான் பத்திரமா வச்சுக்கிட்டாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலா இந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க.